வணக்கம். நான் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். இந்த வீடியோல வந்து பள்ளிக்கரணையில ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பார்க்குறீங்க. இது ஸ்டில் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் மொத்தம் 20 வீடு கொண்ட பில்டிங். 1377 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் பார்க்குறீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல எல்லாமே 3 பெட்ரூம் ஃப்ளாட்ஸா இருக்கும். 3 பெட்ரூம், 3 பாத்ரூம் இருக்கிற டிசைன் இது. ஹால்ல ஃபால் சீலிங் டிஃபால்ட்டாவே தராங்க. அண்ட் 3 பக்கம் ரோடு இருக்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்க எந்த வீடு எடுத்தாலும் ரோட் சைடு அப்ரோச் கிடைக்கும். அண்ட் 5த் ஃப்ளோர்லாம் எடுத்தீங்கன்னா சிட்டி வியூவும் நல்லா தெரியும். ஓஎம்ஆர் வரைக்குமே பார்க்க முடியும். கீழேயும் ஜென்செட் இருக்கு. அந்த இங்க ஒரு ப்ளே ஏரியா கூட வரும். தண்ணி நல்லாயிருக்கும். ஃப்ளட்லேயும் அஃபெக்ட் ஆகாத இடமா இருக்கும். ப்ராஜெக்ட் ஃபுல்லி ரெடி. ஆல்ரெடி சில பேர் குடி வந்துட்டாங்க. நம்ம கிளையண்ட்ஸும் 2 பேர் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சுட்டாங்க. ஸோ நல்ல ப்ரீமியம் ஃபினிஷாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது லாஸ்ட் இயர் ஃப்ளட்டுக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். இந்த வருஷம் ஃப்ளட்லேயும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். 100% சேஃபான இடம். ஃப்ளட் அன்றைக்கே நாங்கள் விசிட்டும் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்த கிச்சனும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இது ரோட் ஃபேஸிங் சர்வீஸ் ஏரியாவும் கிடைக்கும். ஸோ லைஃப் டைம் வென்டிலேஷன் வேணுன்றவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஐடியலாக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 10 அடி செட் பேக் கொடுத்து 20 ஃபீட் ரோடும் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு டெட் எண்ட் ரோடு தான். ஸோ பெரிய வெஹிக்கிள் மூவ்மெண்ட் அங்கே இருக்காது. பள்ளிக்கரணையிலே இப்போ நமக்கு 10க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நிறைய ரெடி ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. அதில் இது ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியும். இந்த பெட்ரூம்க்கும் ரோட் ஃபேஸிங் வென்டிலேஷன் நல்லா கிடைக்கும். அண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க. நல்ல பெரிய சைஸ் ரூம்ஸாகவே கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் இருக்கிற டிசைனு. டாப் ஃப்ளோர்லாம் எடுத்தால் காற்று வெளிச்சம் லைஃப் டைமுக்கு கிடைக்கும். இங்கே 1377 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு. இதில் 1240லேயும் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்குது. இதுவுமே 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ரோட் சைட் பால்கனியோடு வரும். எல்லா வீட்டுக்குமே ஹாலில் ஃபால் சீலிங் டிஃபால்ட்டாக வருது. நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க. சிட்டி வியூ நல்லாவே இருக்கும். பள்ளிக்கரணையில் இப்போ இன்னொரு லொக்கேஷனில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வித் ப்ரைவேட் ஹவுஸோடையும் ஒரு ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது. அது டிவி ஸ்கூலுக்கு நியர்பையாக இருக்கும். அது ரெடி டு ஆக்குபை ஃப்ளாட்டு வித் டபுள் பார்க்கிங்கோடு இருக்குது. ப்ரைவேட் ஹவுஸோட வேணுன்றவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஐடியலாக இருக்கும். இங்கே ஹால்லேருந்து ஒரு பால்கனி வியூ பார்க்குறீங்க. சரௌண்டிங்ஸும் நல்லாயிருக்கும். இங்கேருந்து சான் அகாடமி ஸ்கூலும் ஒரு லெஸ் தேன் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் இது கார்னர் ரூமு, டபுள் சைட் ரோடு இருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இங்கேருந்து ஓஎம்ஆர் வரைக்கும் வியூ பார்க்க முடியும். மெயினாக நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 5வது பில்டிங், ஒரு பெரிய பார்க் இருக்குது. ஸோ அதுவுமே நல்ல ஷட்டில் விளையாடுறதுக்கெலாம் நிறைய அம்யூனிட்டிஸோடு இருக்குது. ஸோ ஒரு பார்க் பக்கத்துலேயே கிடைக்குது இந்த ஃப்ளாட்டு. அண்ட் 3rd பெட்ரூம் பார்க்குறீங்க. இந்த மரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அது பார்க்கில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கமே இருக்கும் இங்கேருந்து. நல்ல ப்ரீமியம் ஃபினிஷாகவே பண்ணியிருக்காங்க. 1240 ஸ்கொயர் ஃபீட்டில் இது ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு. இந்த ப்ராஜெக்ட்லேயே ஸ்டார்டிங் சைஸ் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஸ்பெஷலான ஃப்ளாட்டு. இந்த ப்ராஜெக்டில் பெரிய சைஸு 1509 ஸ்கொயர் ஃபீட்டு. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஃப்ளாட்டுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி போட்ட ஒரு அடையார் வீடியோவில் தான் வந்து எனக்கே வாங்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எனக்கே வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஃப்ளாட் இது. ஸோ இவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருந்தா கூட ஸ்டில் என் ஃபேமிலியை கூப்பிட்டு போய் இந்த ஃப்ளாட் நம்ம வாங்கலாமா அப்படின்னு நினைக்க வச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளாட் இது. ஸோ லைஃப் டைம் வென்டிலேஷன் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை கட்டின பில்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் இவ்வளோ ரசித்து பார்த்துருப்பாரான்னு தெரியல. ஆனால் நான் இதில் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளாட்டை. ஒரு ரூமில் இருந்தோம். வியூ நல்லாயிருக்கும். 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் ப்ளஸ் 3 பால்கனி இருக்கிற வீடு. அண்ட் பெரிய சைஸ் கிச்சன், நல்லா பெரிய கிச்சனாக இருக்கும். அண்ட் பால்கனிலேருந்தும் வியூ சர்வீஸ் இது பார்க்குறீங்க. சர்வீஸ்லேருந்தும் ஓஎம்ஆர் வியூ நல்லாவே இருக்கும்.
ஏன்னா நான் எந்த ப்ராஜெக்ட்டையும் அவ்வளோ ரொம்ப ஃபேவரட்லாம் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஃப்ளாட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ப்ராஜெக்ட் இது. இது ஹால்லேருந்து ஒரு பால்கனி பார்க்குறீங்க. இங்கேருந்து ஷோரிங் நல்ல எல்காட் இதெல்லாம் பார்க்க முடியும். அண்ட் இப்போ சிசி கூட வாங்கிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பீப்புள் குடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிளைண்ட்ஸு 2 பேர் இந்தியன் பேங்க் அண்ட் எஸ்பிஐயில் கூட லோன் போயிட்டாங்க. அண்ட் இது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க, நல்ல ஒரு 15/12 அந்த சைஸில் இருக்குது. இதுக்குமே ரோட் ஃபேஸிங் வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ இந்த வென்டிலேஷன் தான் இந்த ப்ராஜெக்டில் ஒரு ஹைலைட்டு. முக்கியமாக இந்த ஃப்ளாட்டில் இன்னும் 2 பால்கனி எக்ஸ்ட்ரா கிடைக்கிது ஒரு அட்வான்டேஜ். இந்த பெட்ரூமில் தான் ஒரு பால்கனி இருக்கும். ஸோ நிறைய பால்கனிஸ் வேணுன்றவங்களுக்கு இந்த ஃப்ளாட் ஐடியலாக இருக்கும். இது ஒரு 30 ஃபீட் ரோட்டில் வரும் இந்த ப்ராஜெக்ட்டு. மேலே சோலாரும் போட்டிருக்காங்க, ஒயிட் டைலும் போட்டிருக்காங்க. ஸோ டாப் ஃப்ளோர் எடுத்தாலுமே ஹீட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ 1240லேருந்து 1509 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரெடி டு ஆக்குபையில் நல்ல தண்ணியோட ஃப்ளட் ஆகாத இடமா இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியாவும் இருக்குது. இது 2 பிளாக்காக வரதுனால 2 லிஃப்ட்டு 2 ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஜென்செட்டும் இருக்கிறத பார்க்குறீங்க. நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் இந்த பில்டிங்கை சுற்றி. கீழே குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு இடம் இருக்கும். பேஸ்மெண்ட்டும் நல்லாவே ஏற்றி போட்டிருப்பாங்க. இன்னும் அடுத்து ஒரு 20-30 இயர்ஸ் ஆனால் கூட பேஸ்மெண்ட் கீழே போயிடாது. அண்டு நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறத பார்க்குறீங்க. அண்ட் ப்ராஜெக்ட்குள்ளேயே கூட குழந்தைங்க விளையாடலாம், அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இது நான் 2024 மழைக்கும் பார்த்துருக்கேன். அன்றைக்கும் ஒரு சொட்டு தண்ணி நின்னதில்ல. இந்தியா 2025 மழையில் கூட நான் சைட் விசிட்டே பண்ணியிருக்கேன். மழை வந்த அன்றைக்கி ஒரு கிளைண்ட்டே கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு சொட்டு தண்ணி நிற்கல. மழை அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம இவ்வளோ அக்யூரேட்டாக பார்த்து வச்சுருக்கோம். பொதுவாகவே பள்ளிக்கரணை அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு மிக்சட் தாட் இருக்குது. அது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஃப்ளட் ஆகுமா அப்படின்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. பட் இதில் வந்து நாங்கள் 2002லேருந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுனால இந்த இடத்துல எங்கே தண்ணி நல்லாயிருக்கும், எங்கே ஃப்ளட் ஆகும் அப்படின்றத அக்யூரேட்டாக பார்த்து வச்சுருக்கோம். ஒரு பேசிக் தம் ரூல் பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி தண்ணி நல்லா இருக்க இடமே இருக்குது. ஃப்ளட் ஆகாத இடமாவே எடுக்க முடியும். ரொம்ப இன்டீரியரில் போனீங்கன்னா ஒரு 2-2.5 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் அப்படி போனீங்கன்னா தான் அது மார்ஷ்லாண்டை ஒட்டி போவீங்க. அங்கே தான் தண்ணியும் உப்பாக இருக்கும் அண்டு ஃப்ளட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே வருது. ஸோ இத்தனை ஆயிரம் வீடுங்க இருக்குது, இத்தனை லட்சம் மக்கள் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பள்ளிக்கரணை மொத்தமாக வேணான்னு அவாய்ட் பண்ணுறதை விட இதில் எது சேஃபு எது அன்சேஃப்ன்றதை பார்த்து எடுத்துக்கலாம். இதில் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க ரொம்ப க்ரீனாக இருக்கிறதெல்லாம் அது மார்ஷ்லாண்ட் கிட்ட போவீங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எடுத்துக்கலாம். இதையும் சிம்பிளாக செக் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து குடிச்சு பார்த்துங்க நல்லா இருக்கான்னு தெரிஞ்சிடும். அண்ட் ஃப்ளட் ஆச்சான்றதையும் அங்கே ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டாலுமே சொல்லிவிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ளட் அண்ட் கிரவுண்ட் வாட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது பள்ளிக்கரணை மட்டும் இல்லாமல் மடிப்பாக்கம், வேளச்சேரியில் கூட இதுக்கு முன்னாடி ஃப்ளட் ஆன இடங்கள்லாம் எப்படி இப்போ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறத அக்யூரேட்டாக பார்த்து வச்சுருக்கோம். டேட்டாஸாகவே வச்சுருக்கோம். இதுதான் எங்களோட விகடன் இன்டர்வியூலையும் ரொம்ப டீட்டெயிலாகவே இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ பள்ளிக்கரணையில் நல்ல வீடை வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம். இது கூட எங்களோட புதிய முயற்சியாக இப்போ நாணய மேடையில் நெல்கவனி வாங்கன்ற டைட்டிலில் வீடு வாங்க சம்மந்தமாக தொடர் எழுதி முடிச்சிருக்கோம். இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டும் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வந்த விகடன் வீடியோவில் ஒரு பட்ஜெட் எங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக வாங்க முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இதிலே ஃப்ளட்டை பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் டெக்ஸ்ட்டாகவும் படிக்க முடியும், ஆடியோ வீடியோ ஃபார்மேட்லேயும் கிடைக்கும். முக்கியமாக பள்ளிக்கரணை பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஜெகதீஷ், காவியா ஹோம்ஸ். தேங்க்யூ. பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும். உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரமாகவும் வாங்க முடியும். நம்ம காவியா ஹோம்ஸோட மிஷனே வந்து 11 + ஹாப்பி ஹோம் ஓனர்ஸை உருவாக்குறது தான். இதில் உங்களோட சப்போர்ட்டும் பிளஸிங்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் ஜெகதீஷ், காவியா ஹோம்ஸ். தேங்க்யூ.